ஒரு பெரிய நகரத்தின் மையத்தில் இருந்தது அந்த தற்காலிக தள்ளுவண்டி இரவு நேர உணவு கடை. நன்கு வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த கடைக்கு ஒரு போலீஸ்காரர் உணவு உண்ண வந்தார். அந்த கடையை நடத்தி வந்த இளம்பெண் அவருக்கு தேவையான உணவுகள் வழங்கினார். உணவை உண்ட போலீஸ்காரர் அந்த உணவின் சுவை நன்றாக இருந்ததாக கூறியதோடு அதற்கான தொகையை அந்த இளம்பெண்ணிடம் கொடுத்தார். போலீஸ் மேலிருந்த மரியாதை காரணமாக அதை வாங்க அந்த இளம்பெண் மறுத்து விட்டார். இளம்பெண் பணத்தை வாங்க மறுத்ததால் அந்த போலீஸ்காரர் செய்வதறியாது சிறிது நேரம் அங்கேயே நின்று விட்டு பிறகு சென்றுவிட்டார். அதன் பிறகு அவர் தினமும் அந்த கடைக்கு வந்து உணவு உண்பதும் அந்த இளம்பெண் உணவுக்கு பணம் வாங்க மறுப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த போலீஸ்காரரும் வருவார், உண்பார், சிறிது நேரம் அங்கேயே நின்று நோட்டமிடுவார், சென்று விடுவார். இது சில வருடங்களாக தொடர்ந்தது. அந்த இளம்பெண்ணும் வெளிப்படையாக பணம் வேண்டாமென்றாலும் உள்ளுக்குள் பணம் கிடைக்கப் பெறவில்லை என்பதை நினைத்து வருந்துவாள். ஒருநாள் நடைபாதை கடைகள் அகற்றப்படும் சூழ்நிலை காரணமாக அந்த இளம்பெண் கடையும் பாதிக்கப்பட்டது. இதை நினைத்து வருந்திய இளம்பெண் நிரந்தர கடைக்கு போதிய பணம் இல்லாததையும் வியாபாரம் பாதிக்கப்படுவது குறித்தும் வருந்தி கொண்டிருந்தாள். அச்சமயம் அங்கு வந்த போலீஸ்காரர் இளம்பெண்ணின் சோகத்தை கண்டு நடந்தவற்றை கேட்டறிந்தார். பின்னர் உடனடியாக வருவதாக கூறிச் சென்றவர் சிறிது நேரத்தில் கையில் கட்டுக்கட்டாக பணத்துடன் வந்தார். அந்த பணத்தை அந்த பெண்ணின் கையில் கொடுத்தார். திகைத்து நின்ற அந்த பெண் அவரை ஏதும் புரியாமல் பார்த்தாள். உடனே அந்த போலீஸ்காரரும் அந்த இளம் பெண்ணிடம் தயங்க வேண்டாம், இது இவ்வளவு நாள் நீ எனக்கு அளித்த உணவுக்கான தொகைதான். நீ என்னிடம் வாங்க மறுத்த தொகையை என்றாவது உன்னிடம் கொடுத்தே தீர வேண்டும் என்பதற்காக தனியே எடுத்து வைத்திருந்தேன். அதற்கான நேரம் வந்துவிட்டது, தயங்காமல் பெற்றுக்கொள் என்றார். மேலும் தினமும் உணவு உண்ட பின்பு உனது பாதுகாப்பு காரணத்திற்காகவே சிறிது நேரம் கடை அருகே நின்று விட்டு செல்கிறேன் எனவும் கூறினார். இதை கேட்ட அந்த இளம்பெண் கண்கலங்கி அவர் கொடுத்த பணத்தை நிரந்தர கடைக்கு மூலதனமாக கொடுத்ததோடு ஒரு நல்ல நாளில் அந்த போலீஸ் அதிகாரி கையால் ரிப்பன் வெட்டி திறந்த கடையில் தனது வியாபாரத்தை சிறப்பாக ஆரம்பித்தார்.